சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நாள் செப்டம்பர் 21 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சந்தோஷம் காதல் கலைகளில் ஆர்வம் ஜாலியாக இருக்கணும் ஊர் சுற்றணும் இந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொகுசான விஷயங்கள்லாம் இந்த நாள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. எந்த விஷயத்தையுமே நம்மளால் முடிக்க முடியாதுங்கிறதுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்க முடியும் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சக்தியும் ஒரு தைரியமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல ஏற்றங்கள் பெரிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படும். மிக முக்கியமான மாற்றங்கள் மிக முக்கியமான இடமாற்றங்கள் மிக முக்கியமான தகவல்கள்லாம் இந்த நாள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில பேருக்கு காது அடைச்சிக்கும், லைட்டாக அந்த சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் காது பிரச்சனை இதெல்லாம் வரும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும், செயல்திறன் நல்லா இருக்கும், முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்துலையுமே வந்து வீட்டில் லேடிஸோட உறுதுணை இல்லாமல் பண்ண முடியாது. இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது வாகனங்கள் வாங்குவது, புதுசாக சட்டை வாங்கிறது, துணிமணி வாங்கிறது, எடுத்த காரியங்களை வெற்றியை கொடுக்கறது, கலைகளில் ஆர்வம் ஜாலியாக இருக்கணும் ஊர் சுற்றணும் இந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும், சங்கடங்கள் தீரும், பல பேருக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 2-3 நாளாக ஃப்ளூ மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் இப்போ சரியாக போயிடும். நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மிகவும் ஏற்றமான பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பண வரவுகள் திடீர் சந்தோஷங்கள் ஏராளமான வெற்றி எல்லாம் கலந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் என்ன சொல்றது கிஃப்ட்லாம் வரும். ஒரு சில பேருக்கு பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாதிராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், சங்கடங்கள் எல்லாமே தீரும். அதாவது வேலை சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் இல்லை யார்கிட்டே அசிங்கப்படுறது அவமானப்படுறது அதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்பச் சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா பல விஷயங்கள் இன்றைய நாள் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்த நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும்.
அதை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் கிடையாது, அதை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு தத்துவம். இது எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இது நடக்குமா, இது நடக்காதா, நமக்கு செய்ய முடியுமா, ஆகுமா, ஆகாதா, இந்த மாதிரி எந்த கவலையும் வேண்டாம். இது நமக்கு நல்லா நடக்கும்னா நல்லா நடக்கும். எந்த டென்ஷனும் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலேயும் ஏற்றம், முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மகர ராசி, இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். உடம்பு எரிச்சல், காய்ச்சல், லைட்டாக அந்த ஜுவரம் தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மன சங்கடங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் போகிறோம். மற்றபடி எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள், யதார்த்தமான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். எதுக்காக இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் இப்போ சரியாக போகும், இப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு வெற்றியையும் பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள். மீன ராசி, அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் சமையல் கலைகள் இருக்கீங்களோ, ஆலய சிற்பங்கள் வடிவமைக்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ, இன் ஜென்ரல் கலைகள் இன் எனி ஃபார்ம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் தொடுறீங்க, செய்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். எதுக்காகும், யாருக்காகும், எந்த டென்ஷனும் கிடையாது. பட்டையை கலப்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு. குருமார்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.